தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ தான் சமீபத்தில் முடிந்தது. இந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், இதை தாண்டி சுயேட்சைகள் அப்படின்னு ஆயிரக்கணக்கில் வேட்பாளர்கள் களத்தில் நின்றார்கள். இப்போ இதில் 529 வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் தேர்தல் ஆணையத்தால் செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் செய்யப்பட்டிருக்காங்கன்னா, அவங்க தேர்தல் கணக்கை முறையாக சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு. இந்த 529 வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள். இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போது இந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு கணக்குகளை சப்மிட் பண்ணுறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. இதான் நம்ம இன்னைக்கு வாதிக்க இருக்கிறோம். ஐநூற்று 529 வேட்பாளர் தகுதி நீக்கம். சிக்கிய அத்தனை பேரும் அப்பாவி சுயேட்சைகள். இது சார்ந்து பேசுவதற்காக 2 கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன், மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ். ஃபஸ்ட்டு நான் கரு ஜெயக்கண்ணன்ட்டு வரேன். ஒரு தேர்தல் அப்படிங்கும்போது அந்த தேர்தலில் வேட்பாளராக வராங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இப்போ அந்த வேட்பாளர்களுக்கு என்ன சிரமங்கள்லாம் வருது ஒரு சுயேட்சையாக கண்டக்ட் பண்ணும்போது? பொதுவாக தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி இந்த விதிகள் அனைத்துமே முதல் பொது தேர்தல் 1952 நடப்பதற்கு முன்பாக வரையறுக்கப்பட்டவை. 1951ஆம் ஆண்டு தேர்தல் ஆணையத்தின்படி எந்த தேர்தலை சந்திக்கின்ற வேட்பாளர்களும் அவர்களுடைய அந்த நடைமுறைகள், அதனுடைய செலவினங்களை வரிசைப்படுத்துவது, இவ்வளவு தொகை வரையறை செய்வது, இப்படி இது போன்ற அந்த நெறிமுறைகளை வகுக்கப்பட்டு அதன் பிறகு கடந்த பல தேர்தல்கள் நடந்த பிறகும் கூட நீங்கள் பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய பிரதான கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அதற்குனே ஒரு டீம் இருக்கும். இப்போ நான் கடந்த சட்டமன்ற தேர்தல் வேட்பாளரை நின்னதுனால எனக்கு ஓரளவுக்கு தெளிவாக தெரியும். அதாவது அந்த முக்கியமான கட்சிகளில் இதற்காகவே ஒரு டீம் என்னென்னா, இந்த செலவுகளை வரிசைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி ஒவ்வொரு வாரமும் அந்த குறிப்பிட்ட அதற்கு தணிக்கை ஆய்வாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து அதை சரி பண்ணுவாங்க. அடுத்ததாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் சிறிய கட்சி வேட்பாளர்களுக்கு என்னென்னா, அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த தொகையை எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. அவங்களுடைய அந்த துண்டு சீட்டுகள், உங்களுக்கு அந்த போஸ்டர்ஸு, மற்ற செலவுகள், இதெல்லாம் வரையறைப்படுத்தி அந்த சுயேட்சைகளுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு அது குறித்து விழிப்புணர்வு இருப்பதில்லை. ஓகே, இது ஒரு முக்கியமான காரணம். அடுத்ததாக சுயேட்சைகளை மட்டுமே பழிவாங்கிறால் நீங்கள் சொன்ன அந்த செய்தி சரியானது. அதாவது ஒரு வளரும் கட்சிகள், இப்போ அந்த கட்சிகளை அறிமுகம் இல்லாமல் அந்த வேட்பாளர் அந்த தொகுதிக்காரராக இருப்பார். இவங்களெல்லாம் என்னென்னா, இவங்க குறைந்த அந்த வாக்குகளை பிரிப்பதை பிரதான கட்சிகள் விரும்புவதில்லை. ஏன்னா அந்த அவர்களுடைய வெற்றி தோல்விக்கு அந்த சுயேட்சை வேட்பாளர் காரணமாக இருக்காங்க. ஓகே, இது ஒரு காரணம். இன்னொன்று, அந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கின்ற பொழுது இந்த தொகையெல்லாம் அவங்க இப்போ உங்களுக்கு நம்ம தெளிவாகவே சொல்கிறோமே, அதாவது பொது வெளியில் பார்க்கும்போது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தொகையில் பிரதான கட்சிகள் செலவு செய்ய வாய்ப்பே இல்லை. அந்த 40 லட்சம் ரூபாய் அதுக்குள்ள. ஆனாலும் கூட அந்த எந்த பிரதான கட்சிகள் மீதும் இது குறித்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததே இல்லை இது நாள் வரைக்கும். ஆனால் மற்ற கட்சிகளை நீங்கள் இவ்வளவு செலவு பண்ணீங்களா? இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஒருத்தர் ஃபாலோ போடுறாங்களா அதிகாரியை, அதான் சொல்கிறேன். நம்ம என்னென்னா, நல்ல சரியான முறையில் நம்மளுடைய விளக்கங்களை கொடுத்து அந்த செலவினங்களை சொன்னால் கூட அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்ம மேல் பெரிய அழுத்தங்களை கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒருத்தரை நியமிச்சிருப்போம் இல்லையா, அந்த தொகையெல்லாம் கொண்டு போய் அவரை விட்டு வேட்பாளரை வாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆச்சு, நம்ம பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த வேட்பாளர்களை அலைகழிக்கின்ற போக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஒன்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரல, இன்னும் சொல்லப்போனால் வேற எங்கேருந்து குதிச்சிடல. இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அதிகாரிகள் தான் ஒரு சிலருக்கு அது ஆதரவாக செயல்படக்கூடிய அந்த சூழல் இருக்காது. தேர்தல் ஆணையம் என்பது உங்களுக்கே தெரியும், சுயேட்சையான தன்னாட்சி மிக்க அனைத்து கட்சிகளையும் ஒன்று போல பாவிக்கின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு கட்சி. ஆனாலும் கூட தேர்தல் ஆணையம் அதுபோல செயல்படுகிறதா? பிரதான கட்சிகளுக்கு ஒரு நடைமுறையும் எளிய கட்சிகளுக்கு ஒரு நடைமுறையும் சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரு நடைமுறையும் பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி நீண்ட காலமாக இருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் இது குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகள் இருந்தால் கூட அவர்கள் சொல்லக்கூடிய தொகை இப்போ இத்தனை இப்போ உங்களுக்கு வாக்குக்கு தொகை கொடுக்குறாங்கன்னா அது குறித்து விழிப்புணர்வு மற்றவங்க அது பார்த்தீங்கன்னா அதை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரிகள் அதிகமாக இல்லை. ஆனாலும் கூட கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது.
வாக்குகளை விலைக்கு வாங்குகின்ற அந்த செயல் நடக்குது. அதை யாரும் தடுக்கிறது கிடையாது. இன்னொரு செய்தி, ஆனா ரைடுலாம் போறாங்கல்ல, அந்த ரெய்டுங்கிறத கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐவாஷ் தான். சில இடங்களில் பண்ணுவாங்களே ஒழிய, சில பட்டவர்த்தனமாக பல இடங்களில் கொடுக்கப்பட்டது தெரிஞ்சும் கூட அவங்க நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. சரி, மத்திய பார்வையாளர்களாவது வந்து இது குறித்தெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வேட்பாளர்களுக்கான அந்த தொகை செலவு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதான கட்சிகளுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இன்றைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஒரு 50,000 இல்லாமல் செலவு பண்ண முடியும். ஒரு 20 நாட்களுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கூட நீங்கள் சொல்லக்கூடிய தொகை ஏறத்தாழ அந்த அளவுக்கு வந்துடும். 10 லட்சம் தானே சார் வருது? இல்லை சொல்கிறேன், நீங்கள் 40 லட்சம்னு சொல்லியிருக்கீங்களா, அதை இப்போ ஏற்றிருக்காங்க. அந்த 40 லட்சத்தை தான் செலவு பண்ணுறாங்களா, கோடி கணக்கில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பிரதான கட்சிகளோட தலைமையே என்னென்னா, இத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணுவீங்களா, இத்தனை கோடி உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதற்கான ஆற்றல் இருக்கிறதா இப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது எல்லாமே தெரிஞ்சு கூட பொதுமக்களும் சரி, வேட்பாளர்களும் சரி, கட்சிகளும் எல்லாம் ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு தான் அதெல்லாம். இந்த பணம் செலவு பண்ணுறது குறித்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒரு தெளிவான இந்த ஒரு பார்வை, அதற்கான ஒரு கிளியர் பிக்சர்னு ஒன்று கிடையாது. ஆனாலும் கூட ஒவ்வொரு தேர்தலிலும் இது குறித்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். என்னை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் என்பது உண்மையாகவே ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தால் இந்த தொகையை முழுமையாக ஆய்வு செய்கின்ற பொழுது பிரதான கட்சிகள் அவர்கள் சார்பாக செய்கின்ற அத்தனை செலவுகளையும் கணக்கில் கொண்டு வரும். சரி, இப்போ பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் இவங்கெல்லாம் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா பில் கொடுக்க முடியாது. இன்னொன்னு சொல்லி ஏதோ ஒரு பில் அவங்க சப்மிட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையும் சொல்றேன். அவங்களுமே இவ்வளவு பெரிய தொகையில செலவு பண்ணக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகளா இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், நீங்க இதுக்கு வந்து இது தொகையை கூட ஏத்துருங்க. நான் என்ன சொல்றேன், இந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறிடுச்சு, இல்லை கண்டிப்பாக இந்த செலவுகள்லாம் அதிகம் அப்படின்னா மீண்டும் கூட தேர்தல் ஆணையம் 40 லட்சம் 80 லட்சமாக கூட ஆக்குங்க. ஆனால் உண்மையான கணக்குகளை பாருங்க. இது என்னுடைய பார்வை. இன்னொன்று, அந்த சுயேட்சை வேட்பாளர்களை தகுதி இழப்பு என்று சொல்லுகின்ற போது அவர்களுக்கான மேல்முறையீடு குறித்த விழிப்புணர்வு, நான் என்ன சொல்கிறேன், சுயேட்சை வேட்பாளர் ஒரு தேர்தலில் நிற்பார், ஒரு தேர்தலில் நிற்க மாட்டார். அவர் நீங்கள் தகுதி இழப்பு செஞ்சாலும் செய்யட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்லக்கூடியது வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய எளிய கட்சிகள் மற்ற கட்சிகளை தகுதி இழப்பு என்று வந்தால் அவருக்கான மேல்முறையீட்டிற்கான அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டுங்கிறது என்னுடைய பதிலாக இருக்குது. இன்னொரு செய்தி, பொதுவான நடைமுறைகளை வேட்பாளர்களுக்கு வந்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மீட்டிங் போடுவார். அந்த மீட்டிங்கில் செலவினங்கள் குறித்து மிக தெளிவாக சொல்லணும். இன்னொன்று, ஒரே ஒரு தணிக்கை ஆய்வாளர் தான் எல்லா கட்சிக்கும் இருப்பார். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தரை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையிலையும் பார்க்க முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து அந்த வேட்பாளர்கள் அங்கே நிற்க வைக்கும்போது அந்த பிரச்சாரத்துக்கு தினந்தோறும் அவர் ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக போனார்னா அந்த பிரச்சாரம் பாதிக்கும். எனக்கெல்லாம் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன், அவர்களுடைய ஏஜென்ட் அனுப்ப முடியாது. ஏஜென்ட் அனுப்பும்போது வேட்பாளர் வர சொல்கிறாங்க. ஆனால் பெரிய கட்சிகளுக்கு அது மாதிரி கிடையாது. அது எப்படி? அதை அதுதான் அந்த பாரபட்சம் பார்க்குறாங்க. இல்லை, இது அஃபிஷியலாவா அன்அஃபிஷியலா? அன்அஃபிஷியல். அவங்களுக்கு என்னென்னா, வேட்பாளர்களை அந்த நம்ம வந்து சாதாரண வேட்பாளர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இவங்க வந்து இப்போ நேரடியாக வர வேண்டியதானே, ஏன் பிரதிநிதி அனுப்புறீங்க, வேட்பாளர் வாங்குங்கிறாங்க. அந்த இடத்துல என்னன்னா, இங்கே வேட்பாளர்கள் வந்து இந்த கணக்கு குறித்த பிரச்சனைகளை அவங்க தாக்கல் செய்கின்ற அந்த பிரச்சனையிலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாளைக்கான ஒரு பாதி நேரம் முடிஞ்சிடும். இந்த காரணங்கள் இன்னமும் கூட இந்த தேர்தலில் இருக்குது. நானுமே பார்த்துருக்கேன். சரி சார், நீங்களும் நிறைய தேர்தல்களை பார்த்துருப்பீங்க தொடர்ந்து. இப்போது இந்த மாதிரி சுயேட்சைகளை தகுதி நீக்கம் செய்கிறது, இன்னும் ஓட் கவுண்டிங் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ப்ராசஸை ரொம்ப வேகமாக தேர்தல் ஆணையம் செய்கிறாங்க. அதெல்லாம் தேவை என்ன? தேர்தல் ஆணையம் பொறுத்தவரை இந்த மாதிரி அதிக சுயேட்சைகள் இவங்க தான் பலிக்கடை ஆக்குப்பாங்க. அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரியும். பெரிய கட்சினா வந்து பயப்படுறாங்க. ஒரு வக்கீல் அதெல்லாம் அவரோட வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு வந்து பின்புலம் அதெல்லாம் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனு இந்த அடியோட மாற்ற சொல்லி தான் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. 25-30 ஆண்டுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்டு 2 அறிக்கை கொடுக்கப்பட்டு லா கமிஷன் அதை விசாரித்து எல்லா கட்சிகளும் வர வைத்து எலெக்ஷன் கமிஷன் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. கடைசி மீட்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் நடத்துனாங்க. அப்போ அதில் அந்த 1 நேஷன் 1 ஓட் மட்டும் எடுத்திருக்காங்க பிஜேபியில். ஆனால் அதில் நிறைய எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்க்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து செய்யலை. இப்போ முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெவல் பிளேயிங் ஃபீல்டு உண்டாக்கணும். இப்போ சமமான ஒரு வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நிச்சயமாக இல்லை. இந்த சமமான வாய்ப்பு அதுக்கான ஒரு அந்த கிரவுண்டு கிரியேட் பண்ணதுக்காக வேண்டி
அவங்க ஒரு நல்ல அருமையான அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கட்சிகள் செலவு செய்கின்ற வேட்பாளர் செய்கின்ற இந்த மாதிரி செலவு செய்கின்ற நிலைமை அடியோடு மாற்றி அரசே செலவுகளை செய்யும். ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தான் அது முக்கியமான தீர்மானம். எல்லா வேட்பாளர்களுக்கும் அவங்களுடைய அறிக்கை, அவங்களுடைய வாகன செலவு, அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் ஆணையமே பிரிண்ட் பண்ணி டைப் பண்ணி வீட்டுக்கு வீடு அவங்க டெலிவர் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் படி வேட்பாளரை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அடித்து கொடுத்துட்டாருன்னா இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் இவங்களுடைய அறிக்கை போய் சேருது. ரெண்டாவது இந்த ரேடியோ தூர்தர்ஷன் டைம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது அமுல்படுத்தியிருக்காங்க. ஓரளவுக்கு ரேடியோ தூர்தர்ஷன் டைம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ டைம் பிரச்சாரத்துக்குன்னு கட்சி தலைவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ரொம்ப லிமிட்டடு தான். மூணாவது முக்கியமான இந்த போல் பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் போடக்கூடாது. ஒரே ஒரு டவுன் ஹால் மீட்டிங். இப்போ நான் ஒரு அண்ணநகர்லனா அந்த கம்யூனிட்டி சென்டருக்கு ஒரு 6 பேர் அடங்குற அளவு அந்த மாதிரி ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று போடலாமே தவிர இந்த மாதிரி பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள்லாம் போட்டு பெரிய பெரிய பிரச்சாரம் செய்வது இதெல்லாம் அடியோட அதெல்லாம் அந்த சிஸ்டமில் வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன ஆகுன்னா நேர்மையாக நியாயமாக ஒரு ஆள் தேர்தலில் போட்டியிடணும்னு விரும்புகிறவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரன் வந்தாலும் 2 கிட்ட ஆல்மோஸ்ட் சமந்தான். ஏன்னா அவங்க தனியாக வேறு செலவு செய்ய முடியாது. செலவே இப்போ நீங்கள் செலவு செஞ்சு நீங்கள் 25லேருந்து 40 ஆக்கணும், 40லேருந்து 80 ஆக்கலாம். ஆனால் இவங்க 25-30 கோடி செலவு பண்ணுறாங்களே, 80 லட்சம் ஆக்கினா கூட தொடர்ந்து இது அது மீறி செலவு தான் செய்கிறாங்க. நீங்கள் மாஜி அமைச்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரோ மாஜி அமைச்சரோ ஆவரேஜாக 30 கோடி செலவு பண்ணுறாங்க. அதில் அப்போ ஜெயிச்சு வரும்போது என்ன ஆகுதுன்னா செலவு மட்டுமா? எலெக்ஷன் செலவு மட்டுமா? எலெக்ஷன் செலவு மட்டும். ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் ஒரு 25-30 பேர் இப்படி தான் ஜெயிச்சு வராங்க. அப்போது ஒரு எலெக்ஷனுக்கு 30-40 கோடி செலவு பண்ணாங்கன்னா அப்போ அங்கே எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் என்ன செய்ய முடியாதுல்ல? எங்கே இருக்குது லெவல் பிளேயிங் ஃபீல்டு? அப்போது நீங்கள் ஒரு அன்ஈக்குவலாக ஒரு கண்டெஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னா முதல் ரவுண்டில் அந்த ஃபஸ்ட் 3வது 4வது 5வது அணி இந்த வேட்பாளர்லாம் முதல் சுற்றில் இருப்பாங்க. 2வது சுற்றில் அவங்க தாக்கு பிடிக்க முடியாது. இந்த 1 and 2 தான் செலவு பண்ணுவாங்க. 3, 4, 5 எல்லாம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க, க்ரஷ் அவுட் ஆகிடுவாங்க. கடைசியில் தேர்தல் என்பது திமுக அதிமுக தான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த சிச்சுவேஷன் உருவாக்கிடுவாங்க. இப்போ இதை தாண்டி விஜய் இதெல்லாம் தாண்டி அவங்க வேட்பாளர் அங்கங்கே நிற்கிறாங்கன்னா அது வேற ஒரு அப்பீல், வேற ஒரு அட்ராக்ஷன், வேற ஒரு ரூட். அது இந்த கன்வென்ஷனல் ரூட்டில் இல்லாமல் வேற ஒரு இதுலேருந்து அவங்க வீட்டுக்கு வீடு அவங்களுடைய ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபர் அவங்களுடைய ஆதரவாளர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னா அந்த ஒரு நபர் ஒவ்வொரு வீட்லேயும் 1-2 ஓட்டு சேர்க்கணும். இப்படி தான் அவங்களுடைய பிளான் போது தவிர இந்த மாதிரி பெரிய பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி பயங்கர செலவுகள்லாம் செய்யாமல் அந்த ரூட்டில் அவங்க போகிறாங்க. இப்போது நாட்டில் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ற தேர்தல் முன்னால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னால் அவங்க கொடுத்த அஃபிஷியல் ரிப்போர்ட் படி ஒரு 5 மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 50,000 கோடி கூடுதலான டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க ரிப்போர்ட்டு. இது அந்த தேர்தல் டைம். இப்போ ரகுராம் ராஜன் அப்போது வந்து கவர்னர் அவர் சொன்னார், இது நேரடியாக தேர்தலுக்கு செலவுப்படுகின்ற தொகை. அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் யார் வாங்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்றது இல்லை, ஒரு 50,000 கோடி வந்து ஒரு அந்த நேரத்தில் புழக்கத்தில் இருக்குன்றது. யாரோ எடுக்கிறாங்க கொடுக்குறாங்க எங்கேயோ வந்து வருது. இப்போ இவ்வளோ பெரிய தொகை ஒரு 5 மாநிலத்தில் தேர்தலுக்கு மட்டும் செலவிடப்படுகிறது அப்படின்னு இன்டைரக்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கன்ஃபார்ம் செய்கிறாங்க. அப்போ எந்த மாதிரி ஒரு ஜனநாயகமாக பணநாயகமாக இதெல்லாம் கேள்விலாம் வருது. அப்போ நீங்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஸ்டேட் ஃபண்டிங் தான் ஒரே வழி. இப்போது யார் கணக்கு காட்டிலையும் அவங்கள தகுதி நீக்கம் பண்ணுறாங்க. கணக்கு காட்டினவங்க தவறாக கணக்கு காட்டியிருப்பாங்கல்ல? இல்லை, சாதாரண விஷயம் இல்லைங்க அது. நீங்கள் இப்போ வேட்புமனு தாக்கலே ஒரு பெரிய பிரச்சனை. ஏற்கனவே தேர்தல் நிற்கிறவங்க வந்து அடுத்த தேர்தலுக்குள்ளே நிலைமை மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று அவங்க கணக்கு காட்டிட்டு இருந்தாங்க, அந்த வீட்டோட வேல்யூ மாறிடுது. அடுத்த தேர்தல் வரதுக்குள்ளே நாங்கள் இந்த ஆண்டுக்குள்ளே அது வேல்யூ உயருது.
இதை கரெக்டாக அவன் கணக்கு போட்டு கொடுத்தாகணும். இதில் மிஸ் பண்ணக்கூடாது. புதிதாக வாங்கப்பட்ட சொத்துக்கள், மூவல் ரிமூவல் அசெட்ஸு அதெல்லாம் அவரை கணக்கு போட்டு செய்யணும். வழக்குகள் இருந்தால் குறிப்பிடணும். அவங்க நிலுவையில் இருக்கிற இந்த வழக்குகளை பற்றி சரியான தகவல் கொடுக்கணும். அது என்ன செக்ஷனில் போடப்பட்ட வழக்கு, என்ன செக்ஷன், எந்த நீதிமன்றத்தில் இருக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு வேட்பாளர் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு வேட்பாளரும் இப்போ ஆவரேஜாக பல வேட்பாளர்கள் 4-5 கேஸ் இருக்கும். அது எல்லாமே கிரிமினல் கேஸ் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம், கட்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மறியல் பண்ணுறாங்க, ஒரு கேஸ்னு ஒன்று போடுவாங்க. இது போல் நல்லா இருக்கும். ஆனால் எல்லா கேஸுமே அங்கே இன்ஃபார்மேஷன். ஆனால் நீங்கள் வந்து வேட்பாளர் பதிவு பண்ணணும். அப்படி ஏதாவது செய்ய விட்டார்னா வேட்புமனே செல்லாது. ஏன்னா எதிர்கட்சியில் அந்த லாயர் ஒரு டீம் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆட்சேபனை தெரிவிப்பாங்க. சில தேர்தலுக்கு முன்னால் முடிவாகும், சில தேர்தல் பின்னால் கூட முடிவாகுது. இப்போ இந்த கட்சியில் நீங்கள் வேட்பாளரை தேர்வு செய்து அறிவிச்சா கூட அந்த வேட்பாளர் ஒரு 2-3 நாளோ 4 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக லாயரும் ஆடிட்டர் தான் உட்காருவார். உட்காந்து என்னெல்லாம் இருக்குது, பணம், கேஷ் ஆன் ஹேண்ட், பேங்க்கு, ஃபிக்ஸட் டெபாசிட், குடும்பத்தினருடைய எங்கெல்லாம் ஷேர் இருந்தால் அது 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 நீங்கள் வெளியிடணும். அவங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் அதோடைய மதிப்பு, இந்த வழக்குகள், இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய எக்ஸசைஸுங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்குள்ளே அவங்க ஒரு வழி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு வேட்பாளரும் இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடம் பார்த்தீங்கன்னா டிவிக்கே சரியான வேட்புமனு தாக்கல் சரியாக செய்யலை. சில எடப்பாடியில் கூட அது இதுதானா வேறு காரணமானு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் அவங்க கூட இல்லைன்னா பலருடைய வேட்புமனு அங்கே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு செட்டப் உங்களுக்கு தேவை. ஒன்று பணபலம், அது அப்புறம் லாயர்ஸோடைய ஒரு டீமு, ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் இருக்கணும். அப்புறம் அந்த தேர்தலில் இந்த ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க, அது ஒரு கட்சியிலையும் 2 பேர் இருக்கணும். அவங்க கைட் பண்ணி எப்படி ஃபில்அப் பண்ணுறது, அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் தயார் பண்ணணும். இது பெரிய எக்ஸசைஸுங்க. இப்போ சாதாரண ஒரு ஆள் வந்து ஒரு எலெக்ஷன் நிற்க வந்தாங்கன்னா இவ்வளோ தடைகளை தாண்டி அவங்க வந்து வேட்புமனு தாக்கல், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அப்புறம் இந்த மாதிரி செலவுகள் இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் அங்கே நிச்சயமாக அவங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து இந்த எளிமையான வேட்பாளர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்குன்னு சொல்லுவோம். பேசுவோம் சார். ஜெயகண்ணன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் பெரிய கட்சிகளுக்கு ஒரு சுமூகமான போக்கையும் சிறிய சுயேட்சைகளுக்கு ஒரு கடினமான போக்கையும் காட்டுறாங்க அப்படிங்கிறத எப்படி ஏற்றுக்கிறது? அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குல்ல, அந்தபடி தானே அவங்க செயல்படுவாங்க. அதுதான் இப்போ என்னென்னா நடைமுறைகள் வந்து சரியாக இருக்குது, சட்ட விதிகள் படி எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் என்னென்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கட்சிகளுக்கு அந்த டீம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆளுங்க அவங்களுடைய வலிமை கருதி வந்து தேர்தல் ஆணையம் அவங்கள எதுவும் சொல்கிறது கிடையாது. புதியவர்களுக்கு வந்து அது சம்மந்தமான அந்த இது தெரியாதனால அவங்கள வந்து அந்த வேட்புமனு தாக்கல் நிலையிலே அவங்கள வந்து பெரிய அளவில் தள்ளுபடி ஆகிறது கூட சில நேரங்கள் தெரியாமல் தேர்தலில் நிற்கிறாங்கன்னா அதெல்லாம் தெரியல. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியாதுங்கிறது தான் உண்மை. அதாவது இப்போ ஒரு தேர்தல் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கன்னே ஒருத்தருங்க இருப்பாங்க. அந்த பத்மராஜன்லாம் ஒருத்தர் இருக்கிறார், பல தேர்தலில் சந்தித்தவர். அவருடைய வேட்புமனுலாம் எங்கேயுமே வந்து தள்ளுபடி ஆனதை நம்ம பார்க்கல. ஏன்னா அவங்களுக்குலாம் தெரியுது. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய வேட்பாளர்கள் யாரும் போனால் கூட தேர்தல் சம்மந்தமாக விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணுங்கிறது நல்ல விஷயந்தான். அது ஆனாலும் கூட இது இப்போ கடந்த தேர்தலுக்கு இந்த தேர்தல் நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு அதோடைய தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவுகள் பார்க்கப்பட்டன போன இதிலலாம். இப்போ இவ்வளவு அவசரமாக சுயேட்சையில் வந்து நீங்கள் இந்த செலவுகள் தாக்கல் செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்கள தகுதி இழப்பு செய்கிறது தவறாக. இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, தேர்தல் ஆணையம் நீங்கள் உங்களுடைய கணக்குகளை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லியும் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் தாக்கல் செய்யாமல் தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருவேளை அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படி சொல்லிட முடியாது. அதாவது தேர்தலில் நீங்கள் சொல்லக்கூடிய சுயேட்சைகள்னு சொல்லக்கூடிய பாதி பேர் வந்து பிரதான கட்சிகளுடைய அந்த பினாமி உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சுயேட்சைகளுக்கு அவசியம் இல்லை. அவங்க அந்த இடத்துல தேர்தலை போட்டிடுறதே அவங்களுக்கு 2 பூத் ஏஜென்ட் கிடப்பாங்க. அவங்களுக்கு 2 பேர் புதுசாக வந்து அந்த தேர்தல் வேலைகள் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு சுயேட்சைகள், ஆனால் ப்ரோ அந்த பெரிய கட்சிகள்.
இப்படி செயல்படுவாங்க. இப்போ இந்த சுயேட்சைகள்லாம் அவங்க என்ன கணக்கு வழக்கு போய் தாக்கல் செய்வாங்க? ஒரு சில பேர் வேட்பு மனு தாக்கல் செஞ்சுட்டு அதன் பிறகு எந்த பணிகளும் பார்க்க மாட்டாங்க. எவ்வளோ வாக்கு வருது, என்ன போகுது, எல்லாத்துமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து என்னென்னா பெயர் அளவுக்கு இந்த வேட்பாளர்களுக்கு அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு அந்த எண்ணிக்கையின் போது சில பேர் அதிகமாக போகிறது, அவங்களாம் அந்த அந்த பிரதான கட்சிகளுடைய இது கரவேட்டியே கட்டியிருப்பாங்க. ஓகே, சுயேட்சைகள். அவங்களாம் வந்து அதாவது பெரிய கட்சிகளால் அங்கீகரிக்கப்பட்ட சுயேட்சைகள். இது தவிர பெரிய கட்சிகளில் சீட்டு கிடைக்காம போடுறாங்கல்ல, அவங்க சுயேட்சைகள். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் பயங்கரமான ஒரு கெடுபிடி பண்ணும். அவங்க வந்து என்னென்னா இந்த தேர்தலில் வந்து பெரிய பெரிய கட்சிகள்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுக்காதனால அதிருப்தியில் நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அவங்க கணக்கு வழக்குகளை ரொம்ப அதிகமாக இந்த கட்சிகளுடைய தூண்டுதல் பேரில் அவங்கள நிறைய கேட்பாங்க. நீ அதான் அந்த செலவு பண்ணலையே, இந்த செலவு பண்ணலையான்னு. இது தவிர்த்துட்டு வாக்குகளை பிரிக்கிறதுக்குன்னு சில சுயேட்சைகள். இப்போ ஒரு சமூகத்துக்கு அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த சமூகம் சார்ந்த அந்த கட்சியில் உள்ள அதிருப்தியாளர்கள் தனியாக சுயேட்சை நிற்பாங்க. பலவிதமான தேர்தல் கணக்கீடுகளுக்கு இடையில் தான் அங்கே வேட்பாளர் நிற்பாங்க. அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒரு சரியான நடைமுறை, பெரிய கட்சி சிறிய கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் இதுதான் தேர்தலுடைய விதிகள், இதன் பிறகு தான் நீங்கள் முழுமையாக கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பிரமாண பத்திரம் கொடுக்கணும், செலவுகளுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கான பில்லுகளை முறைப்படி நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை உங்களால் அது பில்லு இல்லைன்னா அதுக்கான என்னென்ன செலவுகள் அப்படிங்கிறது தனியாக அதுக்கு பட்டியல் இருக்குது, அதை கொடுக்கலாம். சாதாரணமாக ஒரு டீ மாட்டுறதுக்கெலாம் உங்களுக்கு சாதாரணமாக உங்களுக்கு பில்லு கொடுக்க மாட்டாங்க, அதை குறிப்பிடணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 பேரோட போனால் அந்த 10 பேருக்கான செலவுகளை, சாப்பாட்டு செலவுலேருந்து உங்களுக்கு பிரச்சார செலவுலேருந்து எல்லாத்தையும் குறிப்பிடணும். இப்படிலாம் குறிப்பிட்டுக்கிட்டே வரும்போது தான் அந்த கணக்கு ஒவ்வொரு நாளும் உள்ள கணக்கும் மொத்த கணக்குக்கும் அவங்களுக்கு கரெக்டான செட்டில்மெண்ட் ஆகும். அப்போ தான் அந்த தேர்தல் ஆணையர் அதிகாரி அதை வந்து முழுமையாக அது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகமும் இதை பின்பற்றும். சரி, இப்போது இந்த சுயேட்சைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள இப்போ தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்க. அவங்க அந்த கணக்கை ஏதோ ஒரு அப்ராக்சிமேட் கணக்கை சப்மிட் பண்ணாதானே நாளைக்கு கவுண்டிங் நேரத்தில் அவங்க பூத்தில் இருக்க முடியும், இல்லைன்னா அவங்க அந்த பூத்துக்குள்ளே என்ட்ராக முடியாது. இல்லை, இது இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது சுயேட்சையில் தகுதி இழப்புன்னு சொன்னால் கூட அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது மறு ஆய்வு மாதிரி கொடுத்து எல்லாருக்குமே அதாவது அந்த தேர்தலில் போயிட்டு நீங்கள் வந்து வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சுயேட்சைகளை போகிறத நீங்கள் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வாக்குகள் வந்திருக்காங்க, பூத்து ஏஜென்ட்டுக்கானது இருக்குது, அது நம்ம வாக்கு எண்ணிக்கைக்குன்னு தனியாக ஒரு சில இது கொடுப்பாங்க. அதற்கான வந்து அன்னைக்கு யாரெல்லாம் அங்கே போய் வாக்கு எண்ணிக்கையில் கலந்துக்கலாங்கிறது. இல்லை, நீங்கள் தகுதி இழப்பு செஞ்சுட்டா அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கான ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்க. அது கடந்த தேர்தல், அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். கடந்த தேர்தலில் வந்து முழுமையாக எல்லாருக்கும் முதல்ல கொடுத்துட்டு கணக்கு வழக்குகளை தேர்தலுக்கு பிறகு பார்த்தாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட 15-20 நாட்களுக்குள்ள கொடுக்கும். அப்போ இந்த முறை வேகமாக பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நானும் தேர்தல் ஆணையத்தை கேட்குறேன். என்னென்னா எந்த அடிப்படையில் இது போல் செய்யப்படுகிறது, இல்லை இதானு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி புதிதாக வந்த அந்த தேர்தல் ஆணைய சீர்திருத்தங்கள் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா, இல்லை அதை பின்பற்றுறாங்களா, அது சம்மந்தமான தேர்தல் ஆணையம் விளக்கமாக எதுவும் சொல்லலை. அதே நேரத்தில் இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா ஒரு சாமானிய மனிதன் கூட தேர்தலில் நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த உரிமையை கொடுத்துருக்கு. அந்த தேர்தல் ஆணையத்தின்படி கொடுக்கப்பட்ட அந்த வேட்பாளருக்கான உரிமையை இது மூலம் பறிக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இன்னொரு செய்தியும் என்னென்னா தேர்தல் ஆணையத்தில் நடைபெறக்கூடிய அந்த குளறுபடிகளை மற்றவர்கள் சரியான முறையில் கொண்டு போகிறதும் கிடையாது. இப்போ எனக்கு நடைபெற்ற ஒரு அனுபவம் என்னென்னா தேர்தல் பெரிய கட்சிகளுக்கான 2 கட்சிகளை எதிர்த்து நம்ம நிற்கும் போது வாக்கு எண்ணிக்கை நடக்குது, போது வருது. ஆனால் மறுநாள் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்ததுக்கு பிறகு வேட்பாளர் யார் வந்து உங்களுக்கு வெற்றி பெற்றாருங்கும் போது என்னுடைய நிழற்படம் வந்திருந்தது. என்னுடைய நிழற்படமும் கீழே பேர் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கட்சியினுடைய பேர், வேட்பாளருடைய பேர் வருது. இதற்கான பதிலை என்னென்னா நான் என்ன சொல்கிறேன், நான் வெற்றி பெற்றிருந்தால் என்னுடைய நிழற்படம் பதிவாகி இருக்குமா இப்படிங்கிற விளக்கத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் இது வரைக்கும் பதில் இல்லை. போன தேர்தலுக்கு 5 ஆண்டுகளாக இதுவரைக்கும் முறைப்படியான விசாரணையும் கிடையாது, எனக்கான பதிலும் இல்லை. தொழில்நுட்ப கோளாறுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, எந்த ரீசனும் சொல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் என்ற நிழற்படத்தில் என் படம் தான் இருக்கு. இது என்ன குளறுபடிங்கிறது இது வரைக்கும். ஒருவேளை வெற்றி பெற்றது நான் தான் என்றால் தேர்தல் ஆணையம் அதற்கான விளக்கத்தை சொல்லணும். இல்லை ஏன் நிழற்படம் தவறாக பயன்படுத்தப்பட்டது அதற்கான விளக்கத்தை சொல்லணும். இல்லை ஏன் அந்த வேட்பாளருடைய பெயர் வருதுன்னு அதை சொல்லணும். அதன் பிறகு என்னென்னமோ அந்த நிலப்படத்தில் மார்பிங் மற்றதெல்லாம் நான் சில பல காரணங்களுக்காக வந்து அது தொடர்ச்சியாக நான் கடிதங்கள் எழுதியும் கூட தேர்தல் ஆணையம் எனக்கு அதற்கான பதிலை சொல்ல, அது குறித்த என்னுடைய மனுக்கெல்லாம் விசாரணை நிலுவையில் தான் இருக்குது. இதையும் ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எதிர்க்கின்ற என்னை போன்றவர்களுக்கு, சாதாரண வேட்பாளர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்பதற்கு. ரங்கா சார், இப்போது சார் சொன்னாங்க இல்லையா ஒரு விஷயம்,
கடந்த முறை தகுதி நீக்கம் அப்படிங்கிறது ஓட் கவுண்டிங்க்கு பிறகு. ஆனால் இப்போது ஓட் கவுண்டிங்க்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் எல்லாம் தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கலாம். அப்போ ஏதாவது சீர்படுத்துறதுக்கு அந்த மாதிரியா? இல்லை, தேர்தல் ஆணையம் சிலதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னு சரியான விளக்கமே இல்லை. நடைமுறையில் நிறையா மாற்றம் வந்திருக்கு. அதுக்கான ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து ஏன் இது போல் எடுக்கிறோம் விளக்கம் சொல்லணும். எந்த விளக்கம் இல்லாமல் அவங்க முடிவு மட்டும் அறிவிக்கிறாங்க. அது எல்லாரும் கட்டுப்படணுன்றாங்க. இப்போது தேர்தல் சில சில பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கான தீர்வு அவங்க காணணும். அதை அந்த அடிப்படையான சில அம்சங்கள் அவங்க முக்கியமான அம்சங்கள்லாம் கவனிக்கிறதில்லை. இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனை உண்டாக்குறாங்க. இப்போது 5 மாநில தேர்தல் நடக்குது. சில இடத்துல ஒரே நாள் நடக்குது, சில இடத்துல 2 ஃபேஸு. ஆனால் வெஸ்ட் பெங்கால் இந்த வாட்டி நல்ல 2 ஃபேஸு, 6 ஃபேஸ்லாம் வைக்கிறாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல. கவுஹாத்திக்கு அசாமெல்லாம் கூட ஒரு ஒரிசாக்கெலாம் 4-6 கட்டம் அதெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் தேவையில்லாதது. அதை பற்றி கேட்டால் அதுக்கான ப்ராப்பர் விளக்கம் கிடையாது. இந்தியா போல் ஒரு பெரிய நாட்டில் 2 நாட்களில் தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் கம்ப்யூட்டர் இவ்வளோ வசதி இல்லாத காலத்தில் 2 நாளில் முடிச்சிருக்காங்க. கவுண்டிங்கும் 2 நாளில் 5 நாளில் எலெக்ஷன் முடிஞ்சு 5 நாளில் ரிசல்ட்டே வந்துடும். அதுதான் கரெக்டு. இப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியுது, 23ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. 21 மாலையில் கூட பிரச்சாரம் அதோட ஓய்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓய்தா? 29ஆம் தேதி அடுத்த 2வது ஃபேஸுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். இங்கே இல்லை, வெஸ்ட் பெங்கால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் நீங்கள் போய் அங்கே 29ஆம் தேதி தேர்தல்னா 22ஆம் தேதி நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம். 23ஆம் தேதி இங்கே கவுண்டிங் நடக்கும்போது அந்த 2வது ஃபேஸ்க்கு நடக்கிற எலெக்ஷனில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம். டிவியில் ஃப்ளாஷ் ஆகுது இங்கே இல்லை, ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கும்போதே. அப்போது இது எலெக்ஷன் கமிஷன் இது எப்படி அனுமதிக்கலாம்? நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 21 மாலையில் 6 மணிக்கு முடிஞ்சுதுன்னா 23rd ஓட்டிங் வந்து இதுக்கு இடைப்பட்ட காலம் ஷுட் பி பீரியட் ஆஃப் சைலன்ஸ். அதாவது வாக்காளர் யாரெல்லாம் நிற்கிறாங்க, இன்னும் கட்சி நிற்குது, சரியான வேட்பாளர் யாருன்னு இவர் முடிவு செய்வதற்கான ஒரு அமைதியான ஒரு நேரம் அப்படின்னு ஏற்படுத்தியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். அதுதான் இந்த கேப் கவுண்ட். 21 மாலைக்கும் 23ஆம் தேதி வாக்கு செலுத்துகிற நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான். ஆனால் கேப் சைலன்ஸாக இருக்குது. நீங்கள் பக்கத்து மாவட்டத்தில் போய் பிரச்சாரம் பண்ணலாம், டிவியில் ஃப்ளாஷ் ஆகுது, எல்லாம் ஃப்ளாஷ் ஆகுது. அப்போ என்னுடைய கருத்துப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாலை 6 மணிக்கு எப்போ முடியுதோ அதுக்கு மேலே கேம்பெயினிங்கே கூடாது. நீங்கள் 1 மாதம் அட்வான்ஸ் பண்ணுங்க எலெக்ஷன் ஷெட்யூலை, 2 மாதம் டைம் கொடுங்க. ஆனால் இப்போது பாண்டிச்சேரியில் உதாரணத்துக்கு கேரளா 9ஆம் தேதி நடந்த எலெக்ஷன், 7ஆம் தேதி மாலையோட அங்கே பிரச்சாரம் ஓய்தில்லை. அதோட எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் ஓய்வாக இருக்கணும், முடிஞ்சிடணும். அதுமாரி பிரச்சாரம் இருக்கக்கூடாது. இல்லைனா நீங்கள் ஓட்டிங் நடக்கிற அன்றைக்கே நீங்கள் பக்கத்து மாநிலத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து ஃப்ளாஷ் ஆகுது. நீங்கள் என்ன வாட் வே இட் இஸ் ஃபேர்? எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் 4 ஃபேஸ் 6 ஃபேஸ் 8 ஃபேஸ்னு என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னு தெரியல. அது போடுறதோட ஒரு விளைவு அடுத்த ஃபேஸில் நடக்கிற போலிங் நடக்கிற இடத்துல நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம். இந்த இடத்துல பாதிக்குது இல்லை. அப்போது அந்த நியாயமே கிடையாது. கொண்டு வர வேண்டியது இது வந்து அவங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். அப்போ அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ மல்டி ஃபேஸ் குறைச்சிங்கனாலே தேர்தல் செலவும் குறையுன்ற நிச்சயமாக தேவையில்லை. எதுக்கு இவ்வளோ நாள்? 2வது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து நீங்கள் 1.5 மாதத்துக்கு நீட்டிக்கிறீங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது சிலருக்கு அது கண்டுக்காமல் விட்டுறாங்க. சில அரசுகள், மத்திய அரசுகள் என்னெல்லாம் அறிவிப்பு செய்யலாம், இல்லைனா திட்டங்கள் அறிவிக்கலாம், துவக்கலாம், எது வேணாலும் அனுமதிக்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கிறவங்கள மட்டும் இது கட்டுப்பாடு மாதிரி வருது. ஆனால் மத்திய அரசு நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லை. புதிய திட்டங்கள் அறிவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். இனாகுரேஷன் நடக்குது, இப்போ கூட நடக்குது. அப்போது இது ஒரு இருவேறு உலகம் மாதிரி இருக்குது. நீங்கள் மாநில அரசு கட்டுப்படுத்தும் போது மத்திய அரசும் கட்டுப்படுத்தணும். அப்போ தான் ப்ராப்பர் கோட் ஆஃப் கான்டக்ட்டு. இப்போ 45 நாள் கோட் ஆஃப் கான்டக்ட். இப்போ நீங்கள் தலைமை செயலகம் போய் பாருங்கள், தூங்கி வழியுது, ஆளே இல்லை.
தப்பாக சொல்ல, அங்கே போய் யார் வேணாலும் எது வேணால் கொலை எதனா சுட்டிட்டு கூட போயிட்டு போகலாம். கேட்பார்ட்டு கணக்கு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆனால் அதிகாரிகளே சரியாக வரது கிடையாது, அமைச்சர் வரல, அதிகாரம் சரியாக வரது கிடையாது. அங்கே வந்து ஒரு ஈக்காக்கா கிடையாது. ஒரு தலைமை செயலகம் எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு வேண்டிய விஷயங்கள் பெண்டிங்காக கிடக்கு. 45 நாள் 60 நாள் நீங்கள் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் போட்டிங்கன்னா அது என்ன அர்த்தம்? நாடே ஸ்தம்பிச்சு நிற்குதுங்க, எந்த வேலையும் நடக்கலை. அப்போது எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் சிந்திக்க வேணாமா? நிறைய விஷயங்களை முன் வச்சுருக்கீங்க ரங்கா சார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு சுயேட்சை வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் சுயேட்சை அப்படிங்கிற அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். 2 விஷயம் அவரும் சிலது கோட்டிட்டார். இப்போது பூத் ஏஜென்ட் போடுறதுக்கான ஒரு வழி அது ஒன்று, கவுண்டிங் சென்டர்லேயும் ஆளுங்க நம்ம ஏஜென்ட் ஒன்று இருக்கலாம். இப்போது சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, ஒரே பேர் உள்ள இன்னொரு வேட்பாளர் ஒன்று நிறுத்துறாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ஜாதி இதுக்கு வந்து கொண்டு வராங்க, அது ஒரு கன்ஃபியூஷனு. அப்புறம் இந்த குழப்பத்தெல்லாம் உண்டாக்க ஒரே மாதிரி பேர், ஒரே மாதிரி ஜாதி பேர், இதெல்லாம் கூட தொடர்ந்து இருந்து அரசியல் கட்சி ஒரு தமாஷான விஷயம் நடந்து ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 77 எம்ஜிஆர் அவர் கட்சியிலேருந்து ஒருத்தரை நீக்கிறாரு. அவர் போட்டி வேட்பாளராக வர்றாரு. போட்டி வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சிடறாங்க. எலெக்ஷன் கமிஷன் தவறு செய்யுது. ரெட்டை சின்னத்துக்கு அந்த போட்டி வேட்பாளர் கொடுத்துறாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருங்க. ரெட்டை சின்னம் அவர் கொடுக்கப்பட்டு எலெக்ஷனை ஜெயிச்சு ஏடிஎம்கேன்னு இன்றைக்கி அஃபிஷியல் ரெக்கார்டில் இருக்குது, ஏடிஎம்கேல ஜெயிச்சதா. எம்ஜிஆர் வேறு ஒரு வேட்பாளர் அறிவித்தார். ஆனால் இவர் இன்னும் போட்டி வேட்பாளர் செல்வாக்கான ஆளாக இருக்கலாம், இல்லை ரெட்டை சின்னம் கிடைச்சதுனால மக்கள் இவர் தான் எம்ஜிஆர், இவர் தான் நம்ம வேட்பாளர் போடுக்குன்னு சொல்லிட்டு இந்த தவறுகள்லாம் நிறைய விஷயம் தவறுகள் வந்து எந்த அளவுக்கு தவறுகள்னு பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு பாதிக்கும். ஆனால் நம்ம ரங்கா சார் உண்மையாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய தவறுகள் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம் தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு எடுத்து நம்ம இன்னைக்கு பேசியிருந்திருக்கிறோம். 2 கருத்துரையாளர்களுக்கும் வணக்கம். 529 வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம். 2 கருத்துரையாளர்கள் தங்கள் சார்ந்த ஆழமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.